அதான் சத்யம் தேட்டர் தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது படம். அந்த படத்தோட டைட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு ஒரு மங்காத்தா எனக்கு எனக்கு சூது இது என்ன சொல்லுவாங்க, சீட்டு கட்டெல்லாம் தெரியாது. மெட்ராஸ் தான் பிறந்து வந்ததெல்லாம், பட் சீட்டு கட்ட ஆட தெரியாது. இந்த படத்தை பார்த்து சீட்டு கட்ட ஆட தெரியாது கூட கற்றுவான் போல இருக்குது. அந்தமாரி ஒரு அழகாக போட்டு படத்தோட கதையும் ஒரு க்ரைம் மேட்டராக இருந்தாலும் அந்த க்ரைம் பண்ணுறவன் நாளைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை மாட்டுவான்றது ஒரு எடுத்துக்காட்டாக காட்டி, ஒரு கெட்டவன் நல்லவனாக ஒரு பொண்ணால் ஒரு பொண்ணு தனக்காக லவ் பண்ணுறான் போது அவளுக்காக உயிரை கொடுத்து பண்ணி அதில் மாட்டிக்கும் போது அதையும் தப்பிச்சு கடைசியாக அதை தப்பு பண்ணதே அதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு நல்லவனாக மாறுற ஒரு கான்செப்ட் சூப்பர் மேட்ரு. இது கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ரொம்ப அற்புதம். இந்தமாரி ஒரு குரூப்பை மலேசியாவில் போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மலேசியாவில் போய் ஒரு மலேசியாவுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த சம்மரில். இந்த மலேசியாலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் அங்கே பெரிய லெவலில் இருக்காங்க. இங்கே எப்படி கேங்ஸ்டர் இருக்கும் அதே மலேசியாவிலே கேங்ஸ்டர் இருக்குது. பெரிய கேங்ஸ்டர்லாம் இருக்குது, ராயலாக இருக்குது, நல்லதுனா கெட்டது இருக்குது, அதுமாதிரி எல்லாமே இருக்குது. மனுஷன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சின்ன பாடம் தான். விஜய் சேதுபதி இப்போ நிறைய கிரைம் இருக்கிறவங்க கூட பார்த்தான்னா இப்போ திருந்துவான். நல்ல ஒரு மேட்ரு, நல்லா இருக்குது. இந்த சம்மர் சீசனில் ரொம்ப அற்புதமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். யோகி பாபு விஜய் சேதுபதி சேர்ந்தாலே அந்த காம்போ. ஐயோ, விஜய் சேதுபதி உண்மையாகவே எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். கதையோடு வாழ்ந்துருக்கார். உதவி செய்ய ஆரம்பிக்க வரும்போதுலேருந்து அவர் கடைசியில் அவரை காலி பண்ணுறதுக்கு கூட அவர் உயிர் போகிற அளவு கூட உயிர் நிற்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப்னா தமிழன் தாண்டான்னு அந்த உணர்வோட ஒரு கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அடியும் வாங்குறாரு, காமெடியும் பண்ணுறாரு, ஹீரோவும் அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி இப்போ இந்த படத்தில் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. இதுவா பார்ட் 2க்கு லீடு பண்ணலாம். ஏன்னா இந்தமாரி மேட்டர்லாம் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்குது இப்போ டோட்டலாக எல்லாம் நல்லதுன்னா கெட்டது நடக்குதுல்ல, எங்கே பார்த்தாலும் கிரைம் நடக்குதுல்ல, மோசம் அதெல்லாம் நடக்குது. படம் குடும்பத்தோடு பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறான வல்கரானதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸலண்ட். டைம் போகிறதே தெரியல. விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காரு. ஒரு கோயில் திருவிழாவுக்கு நம்ம அந்த கல்ச்சரோட கோயில் திருவிழாவை அந்த சுவாமியெல்லாம் பார்க்குறதுக்கு பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு. அம்மன் நம்ம மாரியம்மன், காளியம்மன், எத்தனையோ அம்மனை பார்க்குறோம். எல்லா பஞ்சபூதங்களை சிவனை வழிபடுறோம். அந்த நாட்டோட கல்ச்சர் மலாய் ரொம்ப அற்புதமாக அந்த கோயில் திருவிழாவை எப்படி சொல்கிறது, அதாவது எம்ஜிஆர் உலக சுற்று வாலிபனில் தலைவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்த டைரக்டர் தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அப்போ தயாரிப்பாளராகவும் டைரக்டராக அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளரும் டைரக்டராக இருந்து அதெல்லாம் அந்த காம்போ பண்ணி எல்லாம் அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.